வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு ஷோவில் வரவேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, இப்போது ரசல்மேனியா சீசன் ரொம்ப தூரமாலாம் இல்லை, ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. இன்னும் ஒரு சில தினங்களில் ரசல்மேனியா நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரோமன் ரெயின்ஸை WWE காட்டாமல் இருக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு செயல் தான். ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இப்போது ரோமன் ரெயின்ஸ் எப்போ வருவார் அப்படிங்கிற செய்தியை பற்றி நமக்கு அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க WWE. அதாவது போஸ்டரை போட்டோன்னா திஸ் வீக் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் WWE என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 21 மற்றும் மார்ச் 28 லண்டன் பொலாங்கோவில் நடக்கிற சிட்டியில் வராரு. அதாவது யூகேயில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரோட் டு ரசல்மேனியா நடத்தும் போது அங்கே ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரங்கா, இது நியாயமா? இல்லை நான் கேட்குறேன், நியாயமா? ஏன்னா இப்போ தான் ஃபெப்ரவரி முடிஞ்சால் இன்றைக்கி தான் ஃபெப்ரவரி 28, நாளைக்கு மார்ச் 1. இன்னும் 20 நாள் இருக்கான் ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டனுக்கு. இது உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு விஷயந்தான். ஏன்னா ரசல்மேனியாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை WWE பார்த்தீங்கன்னா குயிக்லி காட்டி ஸ்டோரியில் ஒன்று டெவலப் பண்ணணும். ஆனால் WWE அதை பண்ணாமல் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை மார்ச் 20க்கு தள்ளி வச்சுருக்கிறது எனக்கு என்னமோ பிடிக்கலை. ஏன்னா இப்போவே ஒரு ரிட்டன் ஆக்கி செத்ரோலன்ஸ் கூடயோ சிஎம் பாங்க கூடயோ ஒரு ஸ்டோரி லைன் போய் வாரம் ப்ரொமோட் கட் பண்ணி அந்த ஸ்டோரி டெவலப் பண்ணி ரசல்மேனியாவில் ஒரு நல்ல மேட்சாக கொண்டு போகணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மெயின் ஈவெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லணும். தெரியும், அந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஒர்த்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருடம் ரசல்மேனியாவுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? ஃபியூடை நல்லாவா கொண்டு போகிறீங்க? இல்லைல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக்க வைக்கணும். இவ்வளோ கேப் எதுக்கு? உண்மையிலேயே தேவையில்லாத ஒன்று. WWE பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எதிர்பார்க்குறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். அவர் ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்தவர் இல்லை, ஸ்மாக்டவுன் காமனாக தான் இருக்கிறாரு. ராக்கும் வராரு, ஸ்மாக்டவுனுக்கு வராரு, அப்படி தான் இருக்கிறாரு தானே. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு அப்புறமா ஒரு 2 வீக்ஸ் வருவார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 வீக்ஸ் ராக்கு, ஒரு 2 வீக்ஸ் ஸ்மாக்டவுனுக்கு, இப்படி காம்பர்மிஷனாக மாற்றி வரும்போது நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். அப்படி WWE வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி சொத்தமாக ரோமன் ரெயின்ஸை வரைக்காமல் வீட்டுக்குள்ளேயே அடகாத்து என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரி, ரோமன் ரெயின்ஸ்க்கு நீங்கள் ராக்கு கூட தான் மேட்ச் வைக்கல, கோடி ரோட்ஸ் கூட தான் மேட்ச் வைக்கல, எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை, எல்லாம் நாசமாக போச்சு, மண்ணாக போச்சு, குப்பையாக போச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஏன் வந்து ரோமன் ரெயின்ஸை காட்ட மாட்டேங்கிறீங்க? அதுதான் எனக்கு தெரியலை. இதில் ஏதாவது உள்குத்து வெளிக்குத்து ஏதாவது வச்சுருக்கிறானுங்களா WWE? இல்லாட்டா எப்படி சொல்ல, வேணுக்குன்னு பண்ணுறானுங்களா, இல்லாட்டா தெரியாமல் பண்ணுறானுங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. எல்லாம் சீக்ரெட்டுன்னு சொல்லிட்டு உள்ளேயே தூக்கி போட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு மண்டை குழம்புது. அண்ட் WWE வந்து அந்த மார்ச் 21 ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பாங்க், செத் ரோலன்ஸ், சோலோ சிக்கான்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டார்ஸை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அட்வர்டைஸை நீங்களே பாருங்கள். ஸோ ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், சிஎம் பாங்க் ஒரு சேம் எபிசோடில் அந்த ஸ்மாக்டவுனில் இருக்கிறாங்க. மேபி அந்த ஸ்மாக்டவுனில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதா அப்படிங்கிறது கூட நம்ம எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. சரி, அடுத்த செய்தி நம்ம ஜேட் கார்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜேட் கார்களுடைய ரிட்டனை WWE பார்த்தீங்கன்னா சடன்லி வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ ஆக்சுவலி இது அந்த நியூஸை தான் ரீட் பண்ணுறேன். ஜேட் கார்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நியோமி வந்து டைட்டில் இழந்துட்டாங்க. அவங்க கூட ரசல்மேனியாக்காக ஒரு ஃபியூட் போகிறதுக்காக WWE ரிட்டர்ன் ஆகுங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்த உடனேயே பியாங்கா பலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபியூட் போக மாட்டான்னு நினைக்கிறேன். மேபி நியோமியை வந்து ஒரு ஹீலாக்கி இவங்களுக்கும் நியோமிக்கும் ஒரு ரசல்மேனியாவில் மேட்ச் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ரிட்டனை இம்மிடியட்லி கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு நியூஸ் தான், நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்கிறதா என்பதை நம்மும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுடைய டார்க் ஷோவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தர் வந்து வரப்போகிறாரு. வரது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா நம்ம AJ ஸ்டைலுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. வாவ், வேறு லெவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஸ்மாக்டவுனுடைய ஆஃபரில் ஒரு டார்க் மேட்சாக நடக்குது. டார்க் மேட்ச்னா ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டார்க்காக நடக்கும்ல, ஸோ அதில் நடக்குது. ஸோ அதனால் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணாதீங்க. பெரிய டைட்டில் சேஞ்ச் எதுவுமே நடக்காது. இது ஒரு டார்க் ஷோ மேட்ச். மெயின் ஷோ மேட்ச்லாம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதை டார்க் ஷோவில் வச்சுருக்கானுங்க. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்த செய்தியை பற்றி நம்ம பார்க்கலாம்.
WWE பார்த்தீங்கன்னா 2026 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3 சவுதி அரேபியா ஈவெண்ட்ஸை நடத்த போகிறாங்களாம். என்னப்பா சொல்கிற? ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சவுதி அரேபியா ஈவெண்ட் நடத்தினா போதும், ஒரு 10 ரெசல்மேனியா ஈவெண்ட் நடத்துகிற அளவுக்கு காசு சம்பாதிச்சிடலாம். ஈவன் ஒரு சவுதி அரேபியா ஈவெண்ட்டுக்கு 20,000 பேர் வராங்கன்னா அந்த 20,000 பேர் வந்து Day 1 Day 2 ரெசல்மேனியாவுடைய ஆடியன்ஸை விட அதிகமான காசு கொடுத்து தான் பார்க்குறாங்க. ஸோ 1 லட்சத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த 20,000 அதிகம், அந்தளவுக்கு காசு கொடுத்து பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா வந்து 2026 மொத்தம் 3 ஷோ நடத்த போகிறாங்களாம். ஜனவரி மாதம் ராயல் ரம்பிள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜோன் அண்ட் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பேப்பரியூனு. சரி, 2025 இதுக்காக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களாம். 2025 ஜூன் மாதம், அதாவது 2025 இடைப்பட்ட ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து ஒரே ஒரு பேப்பரி நடத்த போகிறாங்களாம். ஸோ கிரவுன் ஜோலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரே ஒரு பேப்பரி தான் 2025 WWE நடத்த போகிறாங்களாம். 2025 சவுதி அரேபியாவில் டோட்டலி ஒரே ஒரு பேப்பர் தான் நடத்த போகிறாங்களாம். ஸோ அது 2025 ஒரு பேப்பர் நடக்கல, அதை தான் 2026 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு? அண்ட் WWEக்கும் சவுதி அரேபியாவுக்குமான அந்த 10 வருஷ டீல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிய போகுது 2028. ஸோ அந்த கான்ட்ராக்டையும் கூடிய சீக்கிரம் ரெனியூ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. ராண்டி ஆர்டனுடைய ரிட்டனை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராண்டி ஆர்டனோட ரிட்டனை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ராண்டி ஆர்டன் ஒரு ரிட்டனை பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பரில் ராண்டி ஆர்டன் வருவாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. பட் ஆனால் அதுக்கு புள்ளி வைக்கிற மாதிரி தான் ராண்டி ஆர்டனோட ரிட்டனை வந்து இப்போ நம்ம எதிர்பார்க்க முடியாது. ராண்டி ஆர்டனோட ரிட்டன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ ராண்டி ஆர்டனோட ரசிகர்களுக்கு இது ஒரு வருத்தமான செய்தி தான். ஸோ எலிமினேஷன் சேம்பரில் ராண்டி ஆர்டனை பெரிதும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அண்ட் எலிமினேஷன் சேம்பர் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நடக்க போகுது. அதுக்கான கட்டு அமைப்பு வேலைகள் பார்த்திங்கன்னா இப்போ தொடங்கியிருக்கு. அதுக்கான போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அரங்கம் ஒரு வட்ட ஷேப்பில் உள்ளது. ஸோ அந்த வட்ட ஷேப்பில் இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த எலிமினேஷன் சேம்பருக்கான கூண்டுக்கான செட்டிங் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ட்ரிபிள் ஹெச்சோட ஏராவில் ஒஸ்ட்டு சாம்பியன்னா அது சின்ஸ்கே நாகமோரா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. LA Knight ட்ரிபிள் ஹெச்சோட ஏராவில் ஒரு பெஸ்ட்டு சாம்பியனாக இருந்தார், யுனைடெட் சாம்பியனாக. பட் ஆனால் அவர் கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா US சாம்பியன்ஷிப்பை தோற்று போனார். ஸோ அந்த தோற்றதுக்கு அப்புறமா சின்ஸ்கே நாகமோரா சாம்பியன் ஆனார். ட்ரிபிள் ஹெச்சுக்கு நாகமோராவை காட்டுறதுக்கு ஐடியா இல்லைனா எதுக்கு அவரை சாம்பியன் ஆக்கணும், அதுதான் கேள்விக்குறி. சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்காரு, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாரு. ஆக்சுவலி WWEல இத்தனை டைட்டில் தேவையில்லை. உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனை கூட ஒழுங்காக காட்டுறாரு. பட் ஆனால் மென்ஸ்க்கான யுனைடெட் சாம்பியனை இருக்கிற மாதிரியே காட்ட மாட்டேங்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை யுனைடெட் சாம்பியன்ஷிப், இத்தனை டைட்டில் WWEக்கு தேவையில்லை. மென் டிவிஷன் ஓகே, ஆனால் ஃபீமேல் டிவிஷனில் ஒரே ஒரு உமன் சாம்பியன்ஷிப், ஒரு மிட் கார்டு, ஒரு டேக் டீம் அந்த லெவலில் போயிருந்தாலே நல்லாயிருக்கும். இதை தவிர்த்து எக்கச்சக்க டைட்டில் மென்ஸ் மாதிரியே உமன்ஸுக்கு அப்படின்னு கொண்டு போனது உண்மையிலேயே எனக்கு ஒரு டூ மேட்சாக தெரியுது. இதனால தான் பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியனான சின்ஸ்கே நாகமோரான ஒரு சில ரெஸ்லர்ஸ் மேட்சே இல்லாமல் அப்படி அண்டர் ரேட்டாக ஒதுங்கி போயிட்டாங்க. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் தமிழ். அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்திகளை நான் உங்களை சந்திக்கிறேன்.